மத மாற்றம் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை. இந்த மத மாற்றத்தை குறித்து அநேகர் பல காரியங்களை பேசுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத மாற்றம் என்ற ஒரு வார்த்தையை எங்கும் பார்க்க முடியாது. இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற அநேகரில் ஒருவேளை நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று செவிசாய்த்து கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி 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 ஒரு வீணான காரியத்தை மனுஷர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் மதமாற்றம் செய்யுங்கள் என்ற கட்டளையை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய தேவனே ஒருபோதும் அதை செய்கிறவர் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். சகேயு என்ற ஒரு மனுஷன் மரத்துக்கு மேலே உட்கார்ந்திருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போய்கொண்டிருந்த பொழுது மேலே நிமிர்ந்து பார்த்து, சகேயுவே, நீ இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார். உடனே அந்த மனுஷன் கீழே இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவோடு போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சகேயுவை மேலே மரத்திலே உட்கார்ந்திருந்தவனை வலுக்கட்டாயமாக பிடித்து கீழே இழுத்து தள்ளினார் என்று வேதம் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, சகேயுவே, நீ இறங்கி வா. கர்த்தர் இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை, மகனே மகளே என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறாரே தவிர யாரையும் வலுக்கட்டாயமாக அவர் பிடித்து இழுக்கிறவராக அல்ல. நாம் வாசித்த இந்த வசனத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் வாசற்படியிலே நின்று கதவை தட்ட வேண்டிய அவசியம் என்ன? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அதே கர்த்தர் தான் ஏன் அற்பமான ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் வாசற்படியிலே நின்று கதவை தட்ட வேண்டும்? அப்படி தட்டுகிற பொழுது அவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்படி இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவே யாரையும் வலுக்கட்டாயமாக இழுக்கிறவராய் இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுக்காகவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறதற்கு இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கர்த்தராகிய தேவன் பொல்லாத மனுஷர்களை எப்படி தண்டித்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது பயங்கரமான காரியமாயிருக்கும்.
கர்த்தராகிய தேவனுடைய கோபத்திற்கு முன்பதாக ஒரு மனுஷன் நிலைநிற்க முடியாது என்பதை வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய கோபத்திற்கு முன்னதாக, தெய்வத்தினுடைய கோபத்திற்கு முன்பதாக மனுஷன் ஒருபோதும் நிற்க முடியாது. தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பொல்லாத ஜனங்களை பார்த்து, வழி விலகி போன ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சமீபத்தில் இருக்கிறவனாயிருந்தால் உன்னை பட்டயத்தால் கொல்லுவேன். இன்னும் இந்த பட்டயத்திற்கு விலகி நீ ஓடி போகிறவனாயிருந்தால் உன்னை பஞ்சத்தால் தண்டிப்பேன். இந்த இரண்டிற்கும் விலகி நீ உன்னை காத்துக்கொள்ளும்படியாய் நீ எங்கே ஓடினாலும் உன்னை கொள்ளை நோயால் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கோபத்திற்கு முன்னதாக மனுஷன் ஒருபோதும் நிற்க முடியாது. தேவனால் ஒரு மனுஷனை ஈஸியாக தண்டிக்க முடியும். அவனை தண்டித்து அவனை தன் பக்கமாக இழுத்து கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் தேவனுக்கு உண்டு. ஆனால் நாம் வாசித்த இந்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வல்லமையையோ அதிகாரத்தையோ அவர் காண்பிக்கிறவராய் அல்ல. அன்போடு அழைக்கிறார். நான் உன் வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். நீ கதவை திறந்தால் உன்னிடத்தில் நான் போஜனம் பண்ணுவேன். இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், நன்றாக சிந்தித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 17 வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பமுள்ளவன் என்ற வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். விருப்பமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன். ஒருவேளை நீங்கள் தாகமாயிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஜீவ தண்ணீராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டும் என்று தாகத்தோடு நீங்கள் இருப்பவராக இருந்தால், விருப்பமுள்ளவன் என்னிடத்தில் வந்து இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். எத்தனை அருமையாய் கர்த்தர் தம்முடைய கிருபையை மனுஷர்களுக்கு காண்பிக்கிறார் பாருங்கள். யாரையும் வலுக்கட்டாயமாக இழுத்து தள்ளி நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று அவர் அதிகாரத்தோடு சொல்லுகிறவராக இங்கே நாம் பார்க்க முடியவில்லை. அப்படி ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்பவராக இருப்பவராய் இருந்தால், அப்படி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு நேர்ந்தால், கல்வாரி சிலுவையில ஏன் இந்த மனுஷர்களுக்காக தன்னையே அடிக்கிறதற்கும் தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறதற்கும் ஒரு பரிசுத்தமான பலியாய் இந்த மனுஷர்களுக்காக தன்னுடைய சரீரத்தை பிளக்கிறதற்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் இந்த பூமிக்கு வர வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த காரியங்களை சற்று யோசித்து பாருங்கள். வாசற்படியில நின்று அவர் தட்டுகிறார். வலுக்கட்டாயமாக யாரையும் இருதயத்தை உடைத்து உள்ளே பிரவேசிக்கிறவர் அல்ல. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விருப்பத்தோடு தாகத்தோடு வந்து இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவுள் என்று சொல்லுகிறார். ஆகையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாருக்காகவும் அந்த கேடு அடைந்தவராய் அழகற்றவராய் தன்னுடைய சரீரத்திலே பாடுகளை சுமந்து தன்னுடைய பரிசுத்த விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை உண்டாக்க வேண்டிய அவசியம் என்ன? தன்னுடைய அதிகாரத்தை அவர் ஒருபோதும் காண்பிக்கிறவராய் அல்ல, அன்பின் கயிறுகளால் மனுஷர்களை கட்டி இழுக்கிறார். பிரியமானவர்களே,
இந்த காரியங்களை சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு ஆலோசனை சொல்லுகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்கு முந்தின வசனத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். அநியாயம் செய்கிறவனையோ அசுத்தமாயிருக்கிறவனையோ கர்த்தர் தடுத்து நிறுத்தவில்லை. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை இன்னும் செய்யுங்கள், ஆனாலும் நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய வசனங்களை, ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மதம் மாற்றம் என்ற இந்த தேவையில்லாத காரியத்தை விட்டுவிட்டு, அப்படி ஒருவேளை யாராவது கட்டாயமாக மதமாற்றம் செய்கிறவர்களாக உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வலுக்கட்டாயமாக இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் என்று நான் உங்களை நிச்சயமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அதை செய்கிறவர் அல்ல. பரிசுத்த வேதாகமத்திலும் அப்படிப்பட்ட கட்டளையோ போதனையோ கொடுக்கப்படவும் இல்லை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.